சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு புதிய அறிவிப்பு வந்துள்ளது. இனி இந்த கவலை இல்லை என்று சொல்கிறார்கள். அது என்னன்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்குவதில் உள்ள சிரமங்களை நீக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு புதிய திட்டம் அறிவித்துள்ளது. அது என்னவென்றால், தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்தி அதன் பயன்கள் அனைத்து மக்களையும் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் இதற்காக 2 முக்கிய புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இதன்படி ரேஷன் பொருட்களின் தரத்தை விநியோகத்திற்கும் முன்பே உறுதி செய்வதும், தகுதியுள்ளோருக்கு பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்குவதும் இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கமாகும். அதாவது, வீட்டு வாசலில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இதற்காக தமிழகத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்குவதில் உள்ள மிக சிரமங்களை நீக்கும் வகையில் வீட்டு வாசலில் ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றன. அதாவது, முதற்கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 16 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தில் கீழ் பயனடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முதலாவதாக சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கடந்த ஜூலை மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை இந்த திட்டமானது சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு விட்டது. இதனால் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நியாய விலைக்கடை ஊழியர்கள் நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் பொருட்களையும் வழங்குவார்கள். இது வயது மற்றும் உடல் நல குறைவால் சிரமப்படும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பெரும் உதவியாக அமையும் என்று கருதப்படுகிறது. சரி, அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? அதாவது, ரேஷன் கடைகளில் வழங்கும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடமிருந்து இருந்த புகார்கள் அனைத்தும் வராமல் தடுக்கும் நோக்கில் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை ஒரு புதிய மாற்றம் கண்டிப்பாக உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதுபோன்று அரசு கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் கோதுமை, அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அனைத்து உணவுப் பொருட்களும் முதலில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் காண்பிக்கப்பட்டு அவரின் ஆய்வுக்கு பின்னரே விநியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். இதனால் இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதோடு அவை சேதமடையவில்லை அல்லது பூச்சிகளால் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தரம் குறைந்த பொருட்கள் விநியோகிக்கப்படுவதை தடுத்து பொதுமக்களுக்கு நல்ல மற்றும் சுகாதாரமாக உணவுப் பொருட்கள் கிடைப்பதை இந்த முறை உறுதி செய்யும். இதற்காக இந்த 2 சீர்திருத்த நடவடிக்கைகளும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்திறனை அதிகரிப்பதுடன் வெளிப்படைத்தன்மையையும் தரத்தையும் உறுதி செய்து மக்களின் திருப்தியை பெறுவதில் ஒரு முக்கிய பங்காற்றும் என அரசு நம்பிக்கையுடன் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல், அதேபோல தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 2250 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள
காலி பணியிடங்களை நிரப்ப தொடர்ந்து தொழில் சங்கங்கள் மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டு வரும் நிலையில் 2250 காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப மின் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 400 உதவி பொறியாளர்கள் மற்றும் 1850 கள உதவியாளர் பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த செய்தியானது மின்சாரத்துறையில் வேலை எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சுமார் 1,50,000 பணியிடங்கள் உள்ளது. ஜூனியர் கணக்கு உதவியாளர், உதவி பொறியாளர், கள உதவியாளர், வயர்மேன் உள்ளிட்ட பதவிகள் உள்ளன. இப்பதவிகளுக்கான காலி பணியிடங்களுக்கு மின்சார வாரியத்தின் மூலமே நிரப்பப்பட நிலையில் 2023ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டு விட்டது. இதனால் மின்சார வாரியத்தில் முக்கிய பதவிகளாக உதவி பொறியாளர் இதற்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்படலாம் என்று கருதப்படுகிறது. இதற்காக 2021ஆம் ஆண்டில் 9,000க்கும் மேற்பட்ட கிங்மேன் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. இதனை அடுத்து 2023ஆம் ஆண்டு 10,260 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப ஒப்புதல் அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவி பொறியாளர் உட்பட சில பதவிகளுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு அதில் தேர்ச்சி பெற்ற 258 பேர் விரைவில் பணி நியமனம் செய்யப்பட உள்ளன. இதனால் தொழில்நுட்ப பணிகள் தேர்வுகளின் மூலம் மின்சார வாரிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது 400 உதவி பொறியாளர் பணியிடங்கள் மற்றும் 1850 கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆண்டு அட்டவணையிடப்படி 6 தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாகி பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு தேர்வு அறிவிப்பு மட்டுமே மீதமுள்ளது. குரூப் 5 தேர்வு அறிவிப்பு ஆகும். வரும் அக்டோபர் 7ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு www.tnpsc.government.in என்ற டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.